கன்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல டெவலப்பர் ஆயிடுவீங்க. நம்ம டே 5ல அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்திருப்போம். அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி தான். எஸ். அதுல வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் தான் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஆஃபர் பார்த்திருப்பீங்க. பை 1 கெட் 1 அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பொருள் வாங்குனா ஒரு பொருள் ஃப்ரீ. ஆர் பை 2 கெட் 1 அப்படிங்கிற மாதிரிலாம் குடுத்திருப்பாங்க. இப்ப இங்க பை 1 கெட் 1 அப்படிங்கும்போது 2த்தையும் ஆட் பண்ணி நான் 2ன்னு வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறேன். சன்ஸ்கிரீன் வந்துட்டு 80 பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஒரு குயிக் ரீகேப். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ் இருக்கு. ஓகே. இந்த 3த்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு. இப்ப இந்த பொருளை வந்து நான் கார்ட்ல ஆட் பண்றேன். ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுடைய பொருள் வந்துட்டு கார்ட்க்கு போயிடும். அங்க கார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க குவாண்டிட்டி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கீங்க? எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க அந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மைனஸ் பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு ப்ராடக்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அங்க வந்துட்டு ஆட் ஆகும், ரிமூவ் ஆகும். இந்த கான்செப்ட்ட வந்து நம்ம இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் வச்சும் பண்ணலாம். ரைட். அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சப் டோட்டல். இப்ப நான் வந்து ஒரு 2 குவாண்டிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599. ஸோ 599 இன்டூ 2 வந்து பார்த்தீங்கன்னா 1198. அதுதான் நம்ம வந்து பே பண்ண போறது. இதுவும் ஒரு மெயினான கால்குலேஷன் தான். இப்ப பை 1 கெட் 1 அப்படிங்கும்போது 2த்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 1. அப்ப பை 2 கெட் 1 அப்படின்னா 2 + 1 3 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். இத பொறுத்து தான் நமக்கு அந்த ஆஃபர் பிரைஸ், நம்ம எவ்வளவு பொருள் வாங்குறோம், அதுக்கு எவ்வளவு பே பண்றோங்கிறதே இருக்கு. ஓகே, ப்ரோக்ராம் பார்த்துடலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 599 ரூபீஸ். அடுத்து நம்ம வாங்க போற குவாண்டிட்டி, குவாண்டிட்டி ஈக்குவல் டு நான் 3 ப்ராடக்ட் வாங்க போறேன். 2 கிடையாது, 3 வாங்க போறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது, இப்ப இதுக்கு எவ்வளவு ஆஃபர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த இடத்துல தான் நான் முன்ன சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த பை 1 கெட் 1ல வந்து நம்ம 2த்தையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைட் பண்ணணும் குவாண்டிட்டி. அப்ப 3 டிவைடட் பை 2 அப்படிதான் அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கோஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்ப அந்த 1 தான் எதுல போய் ஸ்டோர் ஆகுதுன்னா, ஆஃபர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது இன்டு லெஃப்ட் ஈக்குவல் டு குவாண்டிட்டி மாடுலஸ் 2 அப்படின்னு கொடுக்கும்போது கீழே இருக்குல்ல இந்த பாட்டம்ல. ஸோ அப்ப அந்த பாட்டம்ல இருக்க 1 வந்து எதுல ஆட் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட்ல வந்துட்டு ஆட் ஆகும். அப்ப ஆஃபரும் வந்துட்டு 1 தான், லெஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அதாவது கோஷன் வேல்யூ, ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம வந்து பே பண்ண போற ஐட்டம்ஸ் எத்தனை பொருளுக்கு நம்ம பே பண்ண போறோம்? இங்க ஆஃபர் பிளஸ் லெஃப்ட். அப்ப டோட்டல் எவ்வளவு இந்த இடத்துல 2 கிடைக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பே பண்ண போறோம். அப்ப டோட்டல் ஈக்குவல் டு பேட் ஐட்டம். ஆக்சுவலா வந்து நான் மேல பேட் ஐட்டம் கொடுத்திருக்கேன். இங்க பேட் ஐட்டம்ஸும் கொடுத்திருக்கேன். பேட் ஐட்டம் தான் வரணும். இன்டு பிரைஸ். அப்ப 2 இன்டு 599. ஸோ அப்ப வந்து 1198 தான் வரும் டோட்டல். கிளியரா? இப்ப நான் 4 பொருள் வாங்க போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 4ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல தான் டிவைட் பண்ணணும். அப்ப நமக்கு கிடைச்சிருக்க கோஷன் வேல்யூ வந்து 2, ரிமைண்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. அதாவது ஆஃபர் 2, லெஃப்ட் 0வா இருக்கு. அப்ப 2த்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது 2 + 0 2. அப்ப நம்ம எவ்வளவுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்? பேட் ஐட்டம்ஸ் 2 பொருளுக்கு தான் நம்ம வந்து பே பண்ண போறோம். 4 பொருள் வாங்கி 2 பொருளுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம். அப்ப 2 × 599. அகைன் நமக்கு வரப்போற ஆன்சரு 1198. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல? நான் 3 பொருள் வாங்கினாலும் 1198 தான் கொடுக்கணும். 4 பொருள் வாங்கினாலும் 1198 தான் கொடுக்கணும். அப்ப இதுல எது பெஸ்ட்ன்னு கேட்டா 4 வாங்கிக்கிறது தான் பெஸ்ட் ஆஃபர் வரும்போது. உங்களுக்கான டாஸ்க் 5 ப்ராடக்ட் வாங்கினா நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்க?